ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர். சார் வணக்கம். வணக்கம். இப்ப பாமக தைலாபுரத்தில் இருக்கா பனையூர்ல இருக்காங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் 2 நாளா போயிருச்சு. அப்புறம் இல்லப்பா அதெல்லாம் சமரசம் ஆயிட்டாங்க, சும்மா உடனே பாமக உடஞ்சிருச்சுன்னுலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் முகுந்தனே நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டாரே, நீங்க ஏன் ஊகங்களா கதைகளை நீங்க பேசுறீங்க, எல்லாம் பொதுக்குழுல நடக்கிறது தான் எல்லா கட்சிக்குள்ளேயும், இது கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த பொதுக்குழுல நடந்த விஷயத்த ரொம்ப நாள் இருந்த ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி சண்டையினுடைய வெளிப்பாடா பாக்குறீங்களா, இல்ல ஏதோ எதேச்சரியமா நடந்தது அப்புறம் சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அதாவது குரு இல்லாத உள்ள பாதிப்பு அந்த கட்சி உணர்றாங்க. எந்த கட்டத்திலையும் அவங்க வட தமிழகத்துல 3வது இடம் போனதில்லை. எப்பயும் போனதில்லை. ஒரு முறை 2வது இடம் வந்தாங்களா அதிமுக, இடைத்தேர்தல பெண்ணாகரத்துல ஜெயித்து அதிமுக 3வது, தேமுதிக 4வது தள்ளினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு 2024 வட தமிழகத்துல 3வது 4வது எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த இடம் அவங்க வாக்குகளை அதிமுக கிட்ட இழந்துட்டாங்க. அதிமுக கிட்ட இழந்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஷுவர். திமுக டிரான்ஸ்பர் ஆகல. திமுக ஆல்ரெடி திமுகவுக்குள்ள செட் ஆஃப் ஒரு 25 to 30% வன்னியர் ஓட்டம், எக்கச்சக்க நான் வன்னியர் உடையாறு, முதலியாறு, செங்குந்தர், அந்த ஓட்டுலையும் பறையர்கள், கிறிஸ்டின், முஸ்லீம், அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, வின்னர்ஸா இருக்காங்க. வன்னியர் ஓட்டுல ஒரு கணிசமான பகுதி அதிமுகவுக்கு போயிட்டு, டீட்டெயிலிங்கா இதை சொல்லலாம், செக்மெண்ட் வைஸ் சொல்லிடலாம். இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு, அதுக்கடையில நான் பூத் வைஸ் ஆட்டே இதை எடுத்து பேசிடுவேன். அப்போ இது பூத் வைஸா நான் இன்னும் எடுக்கல, ரெட்டிகள்ட்டையும் சொல்லியிருக்கிறேன், எங்க பிராண்டிங் டீம் பசங்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறேன், எங்க டேட்டா அனலிஸ்ட் பசங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன், எடுத்து தந்துடுறோம்னு. எந்தெந்த ஏரியா நமக்கு அதுல ஆட்களும் வேணும், அந்த ஏரியாவில் வன்னியர் எவ்வளவு, அதர் காஸ்ட் எவ்வளவுங்கிறதும் வேணும். ஈரோடு கிழக்குல நாங்கள் அதை எடுத்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு வேளாளர் அல்லாத அருந்ததியர் பூத்துல திமுக அணி 80க்கு மேல போயிட்டு எடப்பாடிக்கு 10-12 தான், பரையர் பூத்துல எடப்பாடிக்கு 10-12 தான், நாயுடு பூத்துல ஒண்ணும் இல்லை, செங்குந்தர் பூத்துல ஒண்ணும் இல்லைங்க நம்ம எடுத்து கொடுத்து தான் அது அண்ணாமலையும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. மோடி தரப்புகிட்டையும் போய் சொல்லி எடப்பாடியோட சேர்ந்தா எடப்பாடிக்கு ஜாதிய ரீதியா எதிர்ப்பு இருக்கு, அதனால ஜெயிக்காதுன்னு 24 அது கூட்டணி வராத காரணம் எங்களோட கவுண்டர் ஓட்டர் கணிசமா வந்துச்சு எடப்பாடிக்கு. ஈரோட்ல 65% எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் சேர்த்து 65% வன்னியர் ஓட்டும் 65% வந்தது. அப்பவே நான் அதை சொல்லிட்டேன். யோசித்து பாருங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே ஜி.கே. மணி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்தும் வன்னியர் பூத்துகள்ல வன்னியர் ஓட்டு 65% எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு பதிவாயிருக்குங்கிறத ரொம்ப கம்மி. ஈரோடு கிழக்குல ஏதோ 10,000 ஓட்டு வரை இருக்கலாம், 6,500 ஓட்டு வரை வன்னியர் ஓட்டு விழுந்திருக்குங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா நான் உண்மையை சொல்றேன், எனக்கு அதை யாருக்கும் மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் 2024 வன்னியர் ஏரியாவில் எடப்பாடி பழனிசாமி ஹெவியா ஏறி போயிட்டாரு. நான் வன்னியர்லாம் ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்க. வன்னியர்லையும் ஸ்டாலினுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு செல்வ கணபதி, துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், இவர் விஷ்ணு பிரசாத், சுதா, அவங்க இப்படி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்குது. இது விக்கிரவாண்டியில கூட ஒரு வன்னியர் சிவான்னு நினைக்கிறேன், அன்னியூர் சிவாவா, ஒரு பவர்ஃபுல் வன்னியரை தான் போட்டு அவங்க அந்த வாக்குகளை எடுத்திருக்காங்க. பட் வன்னியர் வாக்கு குறைவு தான். இந்த சிச்சுவேஷன்ல பாமகவோட பலகீனம் சேலத்துல பெரிய அளவு தெரிய ஆரம்பிச்சிட்டு, அவங்க வெற்றி பெற்ற ஐ கணேசன் ரெட்டலையை தோக்கடிச்சு அவரு யானை சின்னன்னு நினைக்கிறான். அப்போ வெற்றி பெற்ற 91 சொல்றீங்களா? 96 91 பண்ருட்டி யானை பண்ருட்டில ஜெயித்தாரு. ஆமா, அவர் மட்டும் ஜெயிச்சாரு, யானையில கொண்டு வந்தாங்க தலைமைச் செயலர். ஆமா, இது அப்ப நீங்க இருக்கீங்களா கட்சியில? நான் கட்சியில இருக்கிறேன். நாம தானே அப்போ செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு. 99 தான் நீங்க போறீங்க. 99 தான் டிக்கெட் இல்ல, அந்த செங்கல்பட்டு டிக்கெட் தர்றது. அப்பதான் வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர் ஸ்ட்ராட்டஜியை ஜெயலலிதா நீங்க சொல்றீங்க. எஸ் கரெக்ட். நீங்க ஏன் நான் வன்னியர் போக்கஸா வட தமிழகத்துல எடுங்கன்னு நீங்க 99ல கொடுத்து இவருக்கு சீட்டு, முஸ்லீம் இவரு முகமது ஆசிப் சீட்டு கொடுக்க நீங்க பேசுறீங்க 99ல, கரெக்டா? ஸோ உங்க ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஜெயலலிதா நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிங்கிறது ஐ கணேசன் 96ல வெற்றி பெற்ற ஒரு இடம். 96ல ஐ கணேசன் சேலத்துல எடப்பாடியில ஐ கணேசன் பாமக சார்பா இதே
எடப்பாடி பழனிசாமியை ரெட்டேல பழனிசாமியை 3வது அனுப்பி வெற்றி பெற்ற இடம். எடப்பாடி பழனிசாமி சேவல்லையும் ஜெயித்திருக்காரு, மறுக்க வரல. 89 ஜெயித்திருக்கிறார். அது அவருக்குன்னு அங்க ஒரு செல்வாக்கு இருக்கு. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி வந்து கொங்கு வேளாளர் நலத்துக்கு மட்டுமில்ல வன்னியர் நலத்துக்கும் நல்லா பண்ணியிருக்கதாட்டு அங்க இருக்கக்கூடிய மூப்பர் எனக்கூடிய கொங்கு நாடார்கள் வந்து நமக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம எப்படி நம்ம ஈரோடு கிழக்குல வன்னியர் போட்டாங்கிறதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் 24 தெரிஞ்சதோ அதே மாதிரி நமக்கு கிரவுண்ட்ல வரக்கூடிய தகவல்களை நம்ம தெளிவாகவே சொல்லிடுவோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி பாமகவை இனிமே எப்படி மதிப்பாரு, என்ன அளவுக்கு மதிப்பாருங்கிறதான் கேள்வி. வர வழியே இல்லை, கூட்டணியே இல்லை, எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. தேமுதிக ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு ஸ்டாலின் பக்கம் தேமுதிக போயிட்டாங்க. கேப்டனுக்கும் அவங்க குடும்ப உறவு, அந்த குடும்ப நட்பு அரசியல் உறவாட்டு மாறட்டு. நம்ம 11 வருஷமா எம்எல்ஏ ஆக முடியல, எடப்பாடியால நம்மளை எம்எல்ஏ ஆக்க முடியாது, ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு அவங்க போயிட்டாங்க. விஜய் தனிச்சு போட்டியிட போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து வேற வழியே இல்லைன்னு சொன்னாதான் பாமக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சேப்பாரே தவிர 24 ரிசல்ட்டை கண்ணெதிர பார்த்த பிறகு பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முக்கியத்துவம் கொடுப்பாரு? ஊடகத்துல பலரும் இன்னைக்கு வந்து பாமக தப்பான கூட்டணி அமைச்சுட்டா. நீங்க தப்பான கூட்டணி அமைச்சுதான் ஓட்டை இழந்துட்டீங்களே. அப்ப நீங்க எதிர இருக்கிறவங்க விடாக்கண்டம் கொடாக்கண்டம் இல்ல, கடுவம்புனம் இல்ல, பெரிய சிம்மனம் இல்ல, பழைய கில்லாடி இல்ல. எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஆளா? அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா ஐயா எடப்பாடி பழனிசாமியை? என்னைக்கு நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன்? நடராஜனே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண கிடையாது. அவங்க உயர்வா சொல்லி தான் அவங்களை வீழ்த்த முடிஞ்சது. அதே மாதிரி எடப்பாடியும் சாதாரண ஆள் இல்லை. அப்ப அன்புமணி நினைக்கிறது மாதிரி எப்படி எடப்பாடி பழனிசாமி 24ல பலகீனம் அடைஞ்ச பாமகவுக்கு சீட்டு அள்ளி கொடுப்பாரு? நான் இதையும் ஒத்துக்கிறேன். சேலத்துல சீட் கன்வெர்ட் ஆகும், தர்மபுரியில சீட் கன்வெர்ட் ஆகும், விழுப்புரம் சிதம்பரத்துல சீட் கன்வெர்ட் ஆகும், கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பாமகவுக்கு என்ன சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி? கள்ளக்குறிச்சியில நீங்க 4வது போயிட்டீங்க, விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் டெபாசிட் இழந்துட்டீங்க. சிதம்பரத்துல பாஜக உங்க கூட்டணி கட்சி, அதுலயும் அவர் டீப்பா பார்ப்பாரு. திருமாவளவன் பூநகரியில 50% நெருங்கிட்டாரு, 47. சிதம்பரத்துல 50% நெருங்கிட்டாரு திருமாவளவன். அப்ப அந்த ஓட்டிங் பேட்டர்னுக்கு எப்படி இருக்குங்கிறத எடப்பாடி பார்க்க மாட்டாரா? சோ பாமகவுக்கு பொசிஷன் எடப்பாடி கிட்ட சேர்ந்தா வினபிலிட்டி இருக்கு. ஆனா என்ன சீட்டு கொடுப்பாருங்கிறதுல $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. நேமா கரெக்டா தான் நான் பேசுறேன். ஏன்னா இங்க பிளே பண்றதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானவங்க, யாரும் ஏமாளி கிடையாது. ஸ்டாலின் எல்லாம் கலைஞரோட ரொம்ப நுணுக்கமானவர். இன்னைக்கு உள்ள சுனில், ஜான் ஆரோக்கியசாமி, மாற்ற முன்னேற்றம் ஜான் ஆரோக்கியசாமி, சுனில் கனகோலு, ராபின் சர்மா, தென் பிரசாந்த் கிஷோர், நம்ம இண்டிபெண்டா நம்ம டீம்ஸ், ரெட்டிகள், எத்தனையோ நிறுவனங்கள் எவ்வளவு வந்துகிட்டு எவ்வளவு விஷயத்த பூத் வைஸ் எடுத்து அள்ளி தலைவர் கையில உடனே தூக்கி போடுறாப்புல. நான் இப்போ பாமகவோட பலகீனத்தை செக்மெண்ட் வைஸ் தான் பேசுறேன். பூத் வைஸ் எடப்பாடி கையில இருக்கும், பூத் வைஸ் மு.க. ஸ்டாலின் கையில இருக்கும். அப்ப நீங்க என்ன பார்கெனிங்க இங்க அச்சீவ் பண்ணிட முடியும்? இனிமேல் 24 அச்சீவ் பண்ணாத நீங்க 24 தோல்வி அடைஞ்ச பிறகு எப்படி எடப்பாடி கிட்ட உங்களுக்கு பார்கெனிங் வரும்? எடப்பாடி கிட்ட பாஜகவோட தொடர்ந்து இருப்பாங்க. பாஜக கூட தொடர்ந்து இருக்கிறதுல பாஜகவும் அவங்க தோல்விக்கு அவங்களை காம்பன்சேட் பண்ணி ஒரு ராஜ்யசபா கொடுத்து ஒரு MOS கொடுக்கணும். என்ன லாபம் வந்துட்டு பாஜக கூட அவங்களுக்கு? நம்ம பாஜக கூட இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சினாலும் கூட அவங்களுக்கு கெயின் இல்லையே. பாஜகவுக்கு வந்து பாமகவும் கெயின் இல்லை, பாஜக கெயின் இல்லை. பாஜகவுக்கு வந்து பாமக இல்லைன்னா எடுப்பிலே திமுக வர்சஸ் அதிமுக போயிருக்கோம். பாமக இருந்து தமிழக அளவும் ஒரு தோற்றத்தை கொடுத்ததுனாலதான் கன்னியாகுமரியில் அடிக்க முடிஞ்சது, திருநெல்வேலியில் அடிக்க முடிஞ்சது, தேனியில அடிக்க முடிஞ்சது, கோயம்புத்தூர், நீலகிரியில, தென்சென்னை, தென்சென்னை, மத்திய சென்னையில அடிக்க முடிஞ்சது. இப்ப அடிச்சதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பாஜகவுக்கு. ஆனா அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது பாமக தான். பாமக இல்லைன்னா குறிச்சு வச்சுக்கிடுங்க, என்டிஏக்கு விழுந்த வன்னியர் ஓட்டு திமுகவுக்கு போயிடும். என்ன கொள்கை கோட்பாடு அங்கங்கெல்லாம் அழிச்சு டாக்டர், நம்ம டாக்டர் மதுரை டாக்டர் அவங்க எல்லாம் பார்க்க கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். கலை யதார்த்தம் அதான், கலை யதார்த்தம் அதான். இது பாமக இல்லைன்னா பாஜக அணி வட தமிழகத்துல நிற்க முடியாது. அந்த ஓட்டு எங்க போகும்னா அது தெள்ள தெளிவா திமுக போயிடும். நான் வந்து எனக்கு மோடி 4வது முறை
பிரதமர் ஆகுதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன், இந்தியாவிலும் பண்றேன். பட் எதையும் ஓப்பனா என் கிரெடிபிலிட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு நான் பேசக்கூடியவன். அதனாலதான் ஸ்டாலின் 35 ஜெயிப்பாருன்னு சொல்லி அது கரெக்டா இருந்தது. ஏன் இந்த ஓட்டு அந்த சூழ்நிலையில திமுகவுக்கு போயிருன்னு சொன்னோம்னா, 2014ஆம் ஆண்டு திமுக அணி தோல்வி அடைஞ்சது. 25% வாக்கு எடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து 45% வாக்கு எடுத்தாங்க. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து 40% ஓட்டு எடுத்துடுறாங்க. ஜெயலலிதா கிட்ட ஒரு 3-4% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருந்திருக்கலாம். அந்த ஓட்டை காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்ததுனால அவங்க இழந்திருப்பாங்க. 45% வாக்கு எடுத்த ஜெயலலிதா 1% வாக்கை சீமான்கிட்ட இழந்தாங்க. சீமானால 1% தான் ஜெயலலிதாவை குறைக்க முடிஞ்சது. எடப்பாடி 8.3 குறைச்சிட்டாரு. அடிச்சு சொல்றேன், ரெட்டை இலக்க ஓட்டு சீமான் எடுப்பாரு, எடப்பாடி அதுல பலகீனப்படுவார். ஓகே, அது அடுத்த விஷயம். இப்ப 4% ஓட்டு தான் ஜெயலலிதா மேல இழந்திருக்காங்க. ஆனா திமுக காங்கிரஸ் 10%, 11% ஓட்டு கூடியிருக்காங்க. மீதி ஓட்டு எங்க இருந்து கூடுனாங்க? என்டிஏ எடுத்த ஓட்டு ஒரு 5-6% ஓட்டு, மோடி பிரதமர் 14 எடுத்த ஓட்டு 16ல கலைஞர் சிஎம் போயிருக்கு. நான் சொல்ல லாஜிக் கரெக்ட் தானே? நான் அன்னைக்கு அதான் என்னோட பிஎம்ஓ ஆபீஸ்ல உள்ளவங்கள்ட்ட நான் விலைக்கு சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி வந்தா படுதோல்வி அடையும், அதுக்கு என்ன காரணத்தை நான் விலைக்கு சொல்றேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் மோடிக்கு லாயலிஸ்ட், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் அது கவலைப்பட கிடையாது. என்னை பற்றி மோடிக்கு தெரியும். இந்த இதுவும் ஆதாரத்தோட தான் சொல்றேன். அப்ப எப்படி 6% ஓட்டு, 10% ஓட்டு ஜெயலலிதாபுரம் 5% ஓட்டு இழந்திருக்காங்க. 1 சீமான் எடுத்திருக்கிறாரு. மீதி 4% ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு சேர்ந்தனால வந்திருக்கலாம். ஆனா இவங்க 10-11% ஓட்டு உயரும் போது மீதி 6% ஓட்டு எங்க இருந்து வந்தது? என்டிஏக்குள்ள இருந்து வருது. அப்ப என்டிஏக்குள்ள இருந்து ஓட்டு போட்டது யாரு? வெள்ளாள கவுண்டர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள். மோடிக்கு ஓட்டு போட்டவங்க கலைஞருக்கு போடுறாங்க. வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க கலைஞருக்கு போடுறாங்க. முக்குலத்தோர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க கலைஞருக்கு ஓட்டு போடுறாங்க. இதை தமிழிசை அம்மையார் மோடிக்கு விசுவாசமானவரா, நான் விசுவாசமானவரான்னு பார்த்துருவோம். அது வாதம் பண்ணிடலாம். தமிழிசை அம்மையார் உட்கார வைங்க, டெல்லி அப்சர்வர் உட்காரட்டு அந்த என்டிஏக்கு விழுந்த ஓட்டு தமிழிசை அம்மையார் காலத்துல திமுக பேருக்கு நான் நிறுவுறேன், நான் நிறுவ தயாரா இருக்கிறேன். அப்ப இன்னைக்கும் அந்த அணிய பாமகவை இன்டாக்டா வச்சு ஒரு எம்ஓஎஸ் பாமகவுக்கு கொடுத்து வட தமிழகத்துல பாமகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கு. நான் யார் மேலேயும் வெறுப்புலையோ இதுலயோ பேசல. என் அறிவு ஆற்றல் மோடிக்கு தெரியும், டாக்டர் ஐயாவுக்கு தெரியும், டாக்டர் ஐயாவுக்கு என் அறிவு ஆற்றல் தெரியும். நான் வெறுப்புல பேசினா நான் ஏமாந்துருவேன். நான் யதார்த்தத்தை உண்மையை பேசுறேன். இது தமிழ் மண்ணில் யாருமே சொல்லாத ஒரு இது. இந்த வாக்குகள் இடைநிலை ஜாதியோட ஆதிக்கத்தை பிடிக்காத வாக்குகள் தான் மோடிக்கு போச்சு. மோடி அணி தாக்கு பிடிக்காத போது அந்த வாக்குகள் டிஎம்கேக்கு போச்சு. இப்போ சீமான் பாமக மாதிரி ஒரு இடைநிலை சாதியை நம்பி இருக்க கட்சிக்கு அது பின்னடைவா வருது. இப்போ இந்த சூழலை வந்துன்னா சீமான் கொஞ்சம் எடுப்பார். ஸ்டாலினுக்கு முழுமையா போகாது, சீமான் ஒரு ஷேர் எடுத்துருவாரு. அப்புறம் அதுக்கு தக்க இப்படி ஒரு பாமக கொஞ்சம் பின்னடைவை சந்திக்குதுங்கிறத அந்த தேர்தல் தரவுகள்ல இருந்து ஆய்வு செய்து கட்சியின் தொடக்க காலத்துல இருந்து பார்த்தவருங்கிற முறையில சொல்றீங்க. இந்த நிலையில் கட்சி வந்து பனையூராவும் தைலாபுரமும் பிரிஞ்சிருக்கிறது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறது? அது சரி, அது ஒரு பிரச்சனையே இல்லையா? அவங்களுக்கே தெரியும், பிரிய மாட்டாங்க. நீர் அடித்து நீர் விழுவதில்லை. டாக்டர் ஐயாவுக்கு இது வந்து மகனை இது பண்ணதான். அதனால எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா இந்தி படி, கம்ப்யூட்டர் படி, நீ தான் முதல் ராஜ்யசபா எம்பி, நீ கட்சியை காப்பாத்திட்ட, அதுக்கு நான் நன்றியோட ரிவார்ட் பண்ணுவேன்லாம் சொன்னவர் தான். அதே வேளையில அவரு 98லயும் வடசென்னை டிக்கெட் நின்று 30 லட்ச ரூபா செலவழிக்கணும்னு சொன்னேன். டெலிபரேட்டா எனக்கு டிலே பண்ணிட்டாருன்னு அப்படின்னா கோவப்படவும் முடியாது. மகன் வந்தது மகனை வச்சாதான் கட்சி நிற்கும்னு அந்த ராஜ்யசபா மகனுக்கு கொடுக்குறாரு. மகன் என்டர்டெயின் பண்ணாரு. மகனாலதான் கட்சி நிக்குது, அவரால் தான் நிக்குது. மகனால தான் கட்சி நீடிச்சு நிலைச்சு நிக்குது. அப்ப நீடிச்சு நிலைச்சு நிற்கும் போது குரு இல்லாதது அவங்க ஒரு மைனஸ் ஆகுது. ஜெய குரு இல்லாதது, என் நண்பர் மாவீரன் ஜெய குரு இல்லாதது அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஆகுது. இதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து மைனஸ் காலமாகுது. அதை அன்புமணி வந்து பவர்ஃபுல்லா ஃபில்பில் பண்ணிட மாட்டாங்கிறார். டாக்டர் என்ன எதிர்பார்ப்பாரு? நம்ம ஓட்டை எடப்பாடிட்டே அளந்திருக்கோம், அந்த ஓட்டை திருப்பி எடுத்து நாம சக்தியா நிற்கணும். நமக்கு வந்த கார்காத்தாடு ஓட்டோ, தொண்டைமண்டல வேளாளர் ஓட்டோ, ஆரிய வைசியா செட்டி ஓட்டோ, செட்டியார் ஓட்டோ, 24 மணி தெலுங்கு செட்டி ஓட்டோ, பேரி செட்டி ஓட்டோ, கோமுண்டி செட்டி ஓட்டோ, தேவாங்கர் செட்டி ஓட்டோ, இந்த கொங்கு நாடார் ஓட்டோ, கொங்கு வெள்ளாளர் ஓட்டோ, அண்ணாமலை கூட சில வெள்ளாளர் பூத்துக்குள்ள வந்திருக்கு. கொங்கு வெள்ளாளர் பூத்துல சோழிய வெள்ளாளர் ஓட்டோ, சிதம்பரம் தீட்சிதர்கள் ஓட்டோ,
ஒன் டைம் ஓட்டு தான், மோடி பிரதமருங்கிறதுக்காக நமக்கு வந்த ஓட்டு தான். இந்த ஓட்டு இன்னொரு முடிவு எடுத்தா நம்மளை விட்டு போயிடும். நம்ம இந்த ஓட்டை நம்பி நம்ம 4.3 எடுத்துட்டோம்னு கிளைம் பண்றதுலயும் அர்த்தம் இல்லை. கண்ணெதிர நம்ம ஓட்டை எடப்பாடிட்ட இழந்துட்டோம். அதை மீண்டும் 10.5 முன்னிறுத்தி கோட்டை நோக்கி பேரணி, வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு, இப்படி நம்ம போர் புரிஞ்சு அந்த ஓட்டை திருப்பி அதுக்கு முகுந்தன் நியமனம் எந்த விதத்துல உதவும்? இப்ப எதுக்கு அவர் அப்படி ஒண்ணு கொண்டு வரணுங்கிற? முகுந்தன் நியமனம் எனக்கு கிடைச்ச தகவல் படி குரு கூட கம்பேர் பண்ண முடியாது. அது பொண்ணை வச்ச இடத்துல பூ வச்சு பார்க்க முடியாது. முகுந்தன் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஆர்கனைசர்னு சொல்றாங்க. விழுப்புரம் கூட்டம் ஓரளவு முகுந்தன் தான் திரட்டி இது பண்ணாருன்னு சொல்றாங்க. பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ அன்புமணிக்கு ஒரு துணையாட்டு இழந்த வன்னியர் வாக்குகளை எடுக்கிறதுக்கு முகுந்தன் வந்து பயன்படுவார்னு டாக்டர் ஐயா நினைப்பார். அவர் 360 டிகிரி சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசர். அவர் பன்னூட் ராமச்சந்திரன் அவர்கிட்ட போகும்போது நான் சொல்றேன், பன்னூட் ராமச்சந்திரன் என் மரியாதைக்குரியவர் தான் ஐயா, அவரு பெரிய ஐடியாலாக்கு இன்டலெக்சுவலியா, உங்களோட தான் எல்லாரும் நிற்பாங்கன்னு நான் சொல்றேன். அவரு டென்ஷன்ல ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் போன் போட்டு என்ன யாருன்னு, அங்க யாரு என்னன்னு அப்படி கிராஸ் செக் பண்ணி ஒவ்வொருத்தையும் பேசுறாரு. நான் சிம்பிளா ஐயா உங்க கூட தான் எல்லாரும் நிற்பாங்கன்னு சொன்னா, அவரு அந்த அளவுக்கு ஹெக்டிக்கா பேசி ரவிராஜிட்ட பேசு, அங்க பேசு, இங்க பேசுன்னு அந்த கிளினிக்ல, சின்ன கிளினிக்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னதை உள்வாங்கிக்கிட்டாரு. ஆனா அவரு அந்த அலர்ட்னஸோட அவ்வளவு ஆர்கனைசேஷனை பண்றாரு, பண்ணிட்டு கூட ஆள் பேரக்கூடாதுன்னு. ஸோ அந்த மிகப்பெரிய ஆர்கனைசர். அதனாலதான் அவரு 2009 அவ்வளவு சீட்டும் தோத்த பிறகு நம்ம ஸ்ட்ராட்டஜில தான் தோத்தாரு. விஜயகாந்த காட்டி கலைஞர்கிட்ட 40 சீட்டும் ஜெயலலிதா விஜயகாந்தம் சேர்ந்தா போயிருன்னு சொல்லும் போதுதான் ஜெயலலிதா கலைஞரை வந்து ஜெயலலிதா ராமதாஸ் சேர்ந்தா பரவாயில்லன்னு சொல்லி திருமாவளவன் எல்லாமே வச்சு நம்ம பிசி அமைப்புகள் எல்லாமே வச்சு அவரு அவ்வளவு சீட்டும் தோத்து போனாரு. அவ்வளவு சீட்டும் தோத்து போன டாக்டர் ஐயா பெண்ணகரத்தில் சின்ன பிரச்சாரம் பண்ணி 2வது இடம் வந்து அப்படியே வந்து அவரு அதிமுகவும் தேமுதிகவும் டெபாசிட் இழக்க செய்தாரு. ராணிப்பேட்டையில அவர் விழுந்துருவாருன்னு ஆற்காட்டாரும் கலைஞரும் நினைச்சாங்க. விழுந்த ஓட்டை அப்படியே ராணிப்பேட்டை இடத்தெல்லாம் எடுத்து காட்டினார். இன்னைக்கு 86 வயசு ஆயிருக்கலாம். வில்போர் உள்ள லீடர். அவர் மாதிரி ஒரு ஜாதிக்கு இந்தியாவில் எந்த தலைவரும் பண்ணதில்லை. அவர் இன்னைக்கு இழந்தது அவருக்கு தெரியுது. அன்புமணி இழந்தது தெரியாம அதற்காஸ்ட் ஓட்டும் உள்ள வந்து 4.3 எடுத்ததை வச்சு ஏமாறுறாரு. இது நான் சொன்னா இல்ல, முகுந்தன் வர்றத தன்னுடைய வாரிசு தன்னுடைய இடத்துக்கான போட்டியா பாக்குறாரோ, பயமா பாக்குறாரோ, த்ரெட்டா பாக்குறாரோ, அவரு தன்னோட ஒன்மேன்ஷிப் குறையும்னு நினைக்கிறாரு. அப்ப முன்னாடிதான் குரு இருந்தார, தனித்தன்மையோட குரு இருந்தார, குரு தானே உங்களை. இவர் என்ன சொல்றாங்க, இன்னொரு ஆள் எனக்கு இனியா கொண்டு வரதா இருந்தா என்னுடைய மகள் மாதிரி நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருன்னு தகவல் வருது. சங்கமித்ரா அப்ப வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பொண்ணை நல்லா ப்ரொமோட் பண்றாங்க தர்மபுரி எலெக்ஷன்ல இருந்து. அந்த மாதிரி வரட்டுங்கிற மாதிரி அவர் விரும்புறாரு. ஆனா இவர் முகுந்தன் மாதிரி ஒருத்தர் வேணும்னு அவர் ராமதாஸ் நினைக்கிறாருன்னு சொல்றாங்க. தோத்தாலும் சகோதரி சௌமியா அன்புமணி பிளஸ் தான் அந்த கட்சிக்கு. தோத்தது ஒரு வன்னியர் ஓட்டை அன்பழகம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்தனால தான் தோத்தாப்புல. நான் வன்னியர் ஓட்டு விழுந்திருக்கு. நான் செக்மெண்ட் வைஸ் பார்த்தா சொல்றேன், பூத் பார்த்தா இன்னும் சொல்லிடுவேன். பூத் பார்க்க இருக்கிறேன். பூத்தை அங்க உள்ள லோக்கல்ல உள்ள பத்திரிகையாளர்கள் இங்க என்ன ஜாதி இருக்காங்க எத்தனை பார்த்தா நான் எடுப்பேன். அதை எடுத்து வந்து நான் பேசத்தான் போறேன். 1 வருஷம் இருக்கத்தானே செய்யுது. ஸோ அவங்க பிளஸ் தான். ஆனா பிளஸ்ஸா ஒரு கட்சிக்கு அந்த குடும்பத்துல இருந்து யார் வந்தாலும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை. வன்னியருக்கான எழுச்சி, வன்னியர்கள் அதை ஏத்துக்குவாங்க. அது அன்புமணி அப்படிதான் பிளான் பண்றாரு. மனைவி அல்லது மகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அவர் அந்த மாதிரி. இப்போ ஒரு ஆர்கனைசர் தேவை அவங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. குரு இடத்துல ஒரு ஆர்கனைசர் தேவை. அதை சங்கமித்ராவால செய்ய முடியாது. எனக்கு தெரியல, செய்திருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சௌமியா ஐயா வந்தவாசி கிருஷ்ணசாமி அவரோட டாக்டர், விநாயகத்தோட பேத்தி, அவங்களுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. அவங்களோட அப்ரோச் எல்லாம் நல்லா இருக்கு. மக்களும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. நம்ம அதை தெரியுது. அன்பார்ச்சுனேட்லி அவங்க தோத்துட்டாங்க. இன்னும் மோடி அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மோடியை பொறுத்தளவுல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அழிஞ்சிராம பார்த்துதான் 2029 மோடி ஷைன் பண்ண முடியும். நான் வந்து யார் மேலையும் இதா சொல்லக்கூடிய இல்லை. நான் சொல்றது நாளைக்கு கரெக்டா வரணும்னு தான் சொல்லுவேன். எதிரா சொல்றேனாலும் எதிரா சொல்றாங்கிற சொல்லிட்டு தான் சொல்லுவேன். நேரடியாக தான் நம்ம அதை சொல்லக்கூடிய வழக்கம். அதே மாதிரிதான் ஜேடிஎஸ் காப்பாத்தினாலதான் இன்னைக்கு கர்நாடகாவில் அவங்க ஓல்டு மைசூர் ரீஜன்ல பாஜகவுக்கு சீட்டு வந்தது. அண்ணாமலை, டிஎல் சந்தோஷ் எங்களோட ஐடியா மூட் பண்ணது நாங்க தான். நாங்க ரிஷி இவங்களாம் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு எங்களோட எண்ண ஓட்டமும் பாமகவை காப்பாத்துறது தான் பாஜகவுக்கு 29 நல்லதுங்கிறது எங்களோட ஆணித்தரமான கருத்து. ஆனா இப்ப முகுந்தன் விளையிட்டாருங்கிறப்ப ராமதாஸ் கொஞ்சம் வருத்தமா இருக்கிறாரு. முகுந்தன் இப்ப உங்க இப்போதைக்கு தள்ளி தானே வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அது என்ன முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ராமதாஸ் வில்போர் உள்ளவர். ஆனா அவரோட சாய்ஸ் முகுந்தன் தான்.
அன்புமணிக்கு ஒரு சப்போர்ட்டிவா முகுந்தன் ஆமா. ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படிதான் சொன்னாரு மேடையிலேயே. இன்னும் சொல்ல போனா குரு குடும்பம் உள்ள வராங்க. ம், 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 குரு குடும்பத்துக்கு வன்னியர்கள் மத்தியில ஒரு பெரிய குட்வில் உண்டு. ம், ம். அப்ப அவங்களும் வந்து வழிபாடு எதுவும் இல்லாம இருக்கும்போது அவங்க தனி ஒதுக்கீடுங்கிறதுக்குள்ளே தான் வர முடியும். இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா ஐஜேகே எல்லாம் சப்போர்ட் பண்ணா அது கனல் அரசன் அந்த தம்பி சப்போர்ட் பண்ணி அது அடிபட்டு போச்சு. விருதாம்பிகை மனோஜ் வந்து தனி ஒதுக்கீட மையமா வச்சு களத்துக்குள்ள வரப்போறாங்கிறத தினமலர், நக்கீரன் எல்லா பத்திரிகைகளும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவங்க தனி ஒதுக்கீட மையமா வச்சு உள்ள வரும்போது பாமக வந்து தனி ஒதுக்கீட வந்து தூரத்துக்கு போட்டுட்டு போயிட முடியாது. அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. எடப்பாடி கிட்ட ஓட்டு இழந்த சிக்கல், வந்த ஓட்டுல 4.3 இதர ஜாதிகள் ஓட்டு கணிசனமா இருக்குங்கிற யதார்த்த உண்மை. தென் தனி ஒதுக்கீடுங்கிறது வன்னியர்க்க பிரஸ்டீஜ்னு விருதாம்பிகை மனோஜ் அந்த குருவுக்கு மகா மருமகன் சகோதரி மகன் தான் இவங்க களத்துக்குள்ள வர்றது. இதெல்லாம் எதிர்கொள்ளதுக்கு அன்புமணிக்கு சப்போர்ட்டிவா ஒரு பெரிய போல்ஸ் தேவை. குரு இல்ல, முகுந்தனா அது இருக்கலாம். இதுதான் டாக்டர் ராமதாஸுக்கு பார்வை. கண்டிப்பா அவர்கள் எப்படி கொண்டு போவார்கள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவாவே நீங்க பதிவு செஞ்சீங்க. இன்னொரு பக்கம் இந்த அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசை ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா இல்ல திமுக காரங்க சும்மா பாஜக பத்தி அடிச்சு விடுறாங்களா? அண்ணாமலை 11.4% வாக்குல அண்ணாமலைக்கு ஒரு பங்கு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில ஜாதி கடந்து ஒரு பங்கு இருக்குது. அது பிஜேபி ஓட்டு இல்ல, பிஜேபி ஹெரிடேஜ் ஓட்டு இல்ல, ப்ரோ பிராமின் ப்ரோ இந்துத்துவா அந்த கான்செப்ட்ல வரல, அண்ணாமலைங்கிறதுனால வந்துச்சுன்னு சொல்றீங்க. அந்த ஓட்டு ஜெயலலிதா கிட்ட இழந்துட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா தான் கருணாநிதி தோக்கடிப்பான்னு இழந்துட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டை மேக்சிமம் அண்ணாமலை லீடர்ஷிப் தான் அங்க எடுத்துட்டு, அதுல பிராமின்ஸ் ஓட்டும் இருக்குது. அப்கோர்ஸ் KT ராகவன், SV சேகர், பல பல பிராமணர்கள் வந்து உள்கட்சி அரசியல்ல இதா இருந்தாலும் காமராஜுக்கு தான் ராஜாஜி எதிராக இருந்தாரு. தேசபக்தி தேவபக்தி உள்ள மெஜாரிட்டி பிராமணர்கள் வந்து காமராஜோட தான் இருந்தாங்க. உண்மைதானே இது? ராஜாஜி கிட்ட பிராமணர்கள் இல்லைன்னே சொல்லல. ராஜ்யசபா கொடுத்துருப்பாரு. ராஜ்யசபா எல்லாம் பிராமணருக்கு தான் கொடுப்பாரு. காமராஜ் பெரியார்ட்ட பச்சை தமிழர் பேரும் வாங்கிக்குவாரு, அங்க கொடுப்பாரு. இது நீங்க இதைத்தான் ஆனஸ்டா சொல்றீங்க. ரியல் வரலாறு நமக்கு போகணும். இதுதான் ஜீவசகாப்தன் பேசுறதுல எனக்குள்ள மகிழ்ச்சி. ராஜகோபாலன் ஒரு பிராமணரை டெல்லி காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல பொதுச்செயலாளராக போட்டு வச்சிருப்பாரு. அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாரு. அவருக்கு ஒய்ஃபு சுசிலா ராஜகோபாலனுக்கு ராஜ்யசபா கொடுத்தாரு. எல்லாமே அவரு காமராஜ் இந்த போட்டு தான் பண்ணுவாரு. அப்போ பிராமின் கம்யூனிட்டி எப்படி காமராஜ் பின்னாடி நின்னாங்களோ ராஜாஜி மீறி, அண்ணாமலை பின்னாடி இன்னைக்கு பிராமின்ஸ் வந்து ஜாதி கடந்து நிற்கிறாங்க, இளைஞர்கள் நிற்கிறாங்க. அதே மாதிரி புறமொழியாளர்கள் நிற்கிறாங்க. இந்து நாடார்கள் மத்தியில பொன்னார் தமிழிசையோட அண்ணாமலைக்கு தான் பெரிய பேர் இருக்கு. செட்டிக்குளம், கண்ணங்குளம், கூடங்குளம் இங்கெல்லாம் பயங்கர பேரு அண்ணாமலைக்கு இருக்கு. நார்வேல சொல்றீங்க இது இருக்குது. ஓ, ஏன்னா நீங்க சொல்றபடி பார்த்தா நாடார் மத்தியிலேயே அண்ணாமலைக்கு தான் பேர் இருக்கு. தமிழிசைக்கு பொன்னா இருக்கும் இல்லையா? தமிழிசை பொன்னாரு ஐயா தாளிங்க நாடார் உழைப்புல ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தமிழிசை வந்து இந்து நாடார்களை கொண்டு வர முடியும்னா RK நகர்ல கொஞ்சம் நல்ல ஓட்டு நாம் தமிழர் சீமானு கீழே போகாமடியாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. முடியலையே. அன்னைக்குள்ள சீன்ல குஜராத் எலெக்ஷன் சொல்லும் போது மோடியை இழிவா பேசினதை இங்க சொல்லியாவது அதை பண்ணிருக்கலாம் இல்லையா? முடியலையா அவங்களால? சோ நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அவங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் தானே. 2.7% தானே 2016 எடுத்தாங்க. 2019 3.8% தானே எடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு இந்தியாவிலே NDA வந்து வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையும் போது, அன்னைக்கெல்லாம் ஏறி போன டைம் குறையும் போது இவர் இங்க பாஜகவுக்கு 11.4 எடுத்துட்டார் இல்லையா? டேட்டா அதை தானே சொல்லுது. தமிழிசை இந்த நாடார் தான், பொன்னாரு இந்த நாடார் தான், ரவீந்திர துரைசாமி இந்த நாடார், பற்றுதல் கொண்ட இந்த நாடார், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அது என்ன தெரியும். வெளிப்படையா நான் சொல்லக்கூடியவன் தான். RSS என் சமுதாயத்துக்கு RSS என் சமுதாயம் நன்மை அடைந்திருக்கிறது. நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன் தான். ஜீவாட்டையும் தான் சொன்னேன், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி சொல்லக்கூடியதான். நான் சொல்றேன் அண்ணாமலை தான் இன்னைக்கு வந்து கொம்பு காதுல கொம்ப வச்சுதான் முட்ட முடியும்னு பாஜகவுக்கு ஒரு இதா நின்று இருக்கிறாரு. அது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், நட்டாவுக்கு தெரியும், PL சந்தோஷுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழிசை போன்றவர்களுக்கு அண்ணாமலையே ஒரு போட்டியா தான் பாக்குறாங்க அவங்க. அது அரசியல் களத்துல அப்படித்தானே இருக்கும் ஜீவா. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஐயா மூப்பனார் வந்து 40,000 பேரை காமராஜ் சிறைக்கு அனுப்பும் போது தஞ்சாவூர்ல மட்டும் ஐயா மூப்பனார் 10,000 பேரை சிறைக்கு அனுப்பினார். அப்பவே மாவட்ட காங்கிரஸ் தலைவரா மூப்பனார், வாண்டையார் இவங்கெல்லாம் வந்து போர்ப்புலா இருந்தாங்க. அரசியல் பண்ணையார் அது 1000 சொல்லலாம். அவர் வந்து 40,000 பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய ரெக்கார்டு பிரேக் நம்பர். அதுல 25% தஞ்சாவூர் மாவட்டம், பழைய தஞ்சாவூர் மாவட்டம் பெருசு, அதுல அனுப்புறாரு. அதுக்கு பிறகு 77 புதுக்கோட்டையில் 5 சீட்டு ஜெயிக்க வைக்கிறாரு.
முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு, முத்துசாமி கரையாளர் தென்காசியில ஜெயிக்கிறாரு, இவர் கடவுர் ஜமீன் முத்தையா மருங்காபுரியில ஜெயிக்கிறாரு, வெள்ளக்கோயில துரை ராமசாமி ஜெயிக்கிறாரு. இப்படி இந்திரா காந்தியே பிரச்சாரத்துக்கு வராம 17% ஓட்டை வந்து ஒரு ஐயா மூப்பனார் ஜெயிக்கிறார். அதுக்காக அவரை கலைஞர் எம்ஜிஆருக்கு இணையானவர் கிடையாது. ஆனா ஒரு 77 ஒரு பவர்ஃபுல்லா பண்றாரு. கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவரா சொல்லல, ஆனா ஒரு பவர்ஃபுல்லா தன்னோட ஆதரவாளர்களை வச்சு இதை பண்றாரு. அதுக்கு பிறகு சிவாஜியோட 200வது பட விழாவில் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இந்திரா காந்தியை கோயம்புத்தூர்ல பாக்குறாப்புல. அவ்வளவு எம்எல்ஏயும் வந்து சிவாஜி பட விழாவில் இருக்க வச்சு தன்னோட பவர் பாலிட்டிக்ஸை காட்டுறாரு. அது மூப்பனார் வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸ்ல நின்னார். இவர் வந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா கிட்ட யாரும் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. அந்த பவர் பாலிட்டிக்ஸ் பண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். பட் அண்ணாமலைக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த இதை வந்து 11.4 கொண்டு வந்தது அண்ணாமலைங்கிறவரோட ஒரு உழைப்பு. அவருக்கு இளைஞர் மத்தியோட ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறது 100% உண்மை. நாம அண்ணாமலைக்காக இதை நாம சொல்லல. மோடிக்கு ஒரு வேல்யூவேஷன் அண்ணாமலை இருக்கிறார், மோடிக்கு ஒரு வேல்யூவேஷன் அண்ணாமலை இருக்கிறார். அந்த புள்ளியில அண்ணாமலை பற்றி நாம உண்மையை சொல்றோம், மோடிக்கு இதை சொல்றோம். நாம சொன்னா மோடி அதை ஏத்துக்குவார். சசிகலா விஷயத்துல பைப்போலர் ஆயிரும். நடராஜன் சசிகலாலாம் வெரி பவர்ஃபுல். சாதாரணமானவங்கள்ல அவங்கள கிரஷ் பண்ணலன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காங்கிரஸுக்கு வந்து பெரிய பார்கெனிங் ஆயிரும். மீண்டும் காங்கிரஸ் 20 சீட்டுக்கு போயிடும். வில் பி லெப்ட் இன் லர்ஜி, தெருவில் தான் இருக்கணும், ஒண்ணுமே இருக்காது. திமுகவும் நம்மளை தேட மாட்டான், அதிமுக நம்மளை தேட மாட்டான். நம்ம சொன்னதை ரவீந்திரன் துரைசாமி நம்ம நலனுக்காக நிற்கிறான். பாரத் பதக்கு என்னைக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணாலும் அன்னையில இருந்து நம்ம நன்மைக்கு இந்தியா ஃபுல்லா அவன் விஷயங்களை சொல்றான். பதவிக்கு ஏதோ வந்து அவனுக்கு 2ஆம் பட்சம் தான். ஆசை இல்லைன்னு இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். இல்லைங்கிறது போய் எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கும். ஆனா மெயின் வந்து நமக்காக ரவீந்திரன் நிற்காங்கிறத மோடி உணர்றாரு. அந்த இடத்துக்குள்ளதான் சசிகலா கிராக் டவுனே நடந்தது. உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் குறுக்க நின்று. அதே மாதிரி அண்ணாமலை மோடிக்கு பிளஸ்ஸா தான் இருக்கு. கண்டிப்பா பாஜகவைக்குள் அண்ணாமலைக்குள் என்ன நடக்குது, அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற கான்செப்ட் எப்படி போகுது, இதை நம்ம எப்படி பார்க்கணும் பவர் பாலிடிக்ஸ்ல என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவசகாப்தன்.